நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சிறுபாரசி. இது நினைத்தாலே இனிக்கும். 1991 கார்த்திக், பானுபிரியா, சார்லி இவங்கெல்லாம் நடித்து வெளியில் வந்த ஒரு அருமையான காதல் காமெடி கலந்த ஒரு மெலோ ட்ராமா கோபுர வாசலிலே. நம்மளால் மறக்கவே முடியாத இந்த படம் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம். காரணம் என்ன அப்படின்னா, கார்த்திக்குடைய அந்த இன்னோசென்ஸ் நடிப்பு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. அதே போல் பானுபிரியா, அப்புறம் இளையராஜாவுடைய மியூசிக்கு, பிசி ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவு, அப்புறம் அந்த கதை களம், ஒரு 4 நண்பர்களை வச்சு அந்த நண்பர்களால் இந்த ஹீரோ என்னென்ன துன்பங்களை படுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படம் 1990 மலையாளத்தில் பாவம் பாவம் ராஜகுமாரன் அப்படிங்கிற பேரில் வந்திருந்தது. அதில் ஹீரோவாக நம்ம ஸ்ரீனிவாசன் நடிச்சிருப்பார். அவர் தான் இந்த படத்துடைய கதையும் கூட. தமிழ்லையும் அவர் தான் இந்த படத்துடைய கதையை ரேகா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவரோட சித்திக்கு இந்த மாதிரி சிலர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படமும் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அதெல்லாம் விட தமிழில் இந்த படம் ரொம்பவே பட்டையை கிளப்பிச்சுன்னு சொல்லலாம், ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. இந்த படம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஜனகராஜ், நாசர், அப்புறம் ஜூனியர் பாலையா, சார்லி இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஏறுறாங்க. அவங்க அப்போ பேசிக்கிறாங்க. நம்ம நண்பன் மனோகர் அவர் இறந்ததுக்கப்புறம் கல்யாணிக்கிட்டேருந்து கடிதம் வந்திருக்கு, நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் விரிவடையுது. இந்த 3 நண்பர்களும் கார்த்திகோடைய ஆதரவில் அவருடைய ரூமில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக வேலை செய்கிறாரு. அந்த ஸ்கூலில் நாகேஷ் தான் பிரின்ஸ்பாலாக இருப்பார். ஒரு கட்டத்தில் கார்த்திக் வந்து பானுபிரியா ஒரு இடத்துல சந்திக்கிறாரு, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில். ஸோ கொஞ்சம் மனசை பறி கொடுத்துட்றாரு. இந்த 3 நண்பர்களும் பானுபிரியாவை ஏற்கனவே சைட் அடிக்கக்கூடியவங்க. ஸோ இப்போது பானுபிரியாவுடைய அப்பா வி.கே. ராமசாமிக்கும் இந்த 3 நண்பர்களுக்குமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதில் வி.கே. ராமசாமியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பானுபிரியா கல்யாணி அந்த கேரக்டர் பேர். ஸோ அவங்க பேரில் லெட்டர் எழுதி கார்த்திக் அனுப்புகிறாங்க. ஸோ இவர்கிட்டேருந்து திரும்ப கடிதம் வாங்கி இவங்க ஒரு மீடியேட்டராக இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பானுபிரியா வேலை செய்யக்கூடிய அந்த பேங்க்கில் பியூனாக இருக்கக்கூடிய நம்ம ஜனகராஜை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 4 பேருமா சேர்ந்து இவரை ஏமாத்துறது, இவர்கிட்டேருந்து பணம் பறிக்கிறது. நீங்கள் 2 பேரும் நேரில் பார்த்து பேசுனீங்கன்னா உங்கள் காதல் கட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷனோட மீசையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு பக்கத்தில் போய் மீசையெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லி பேசுகிறது. இந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பானுபிரியாவுக்கு அவர் மேலே காதல் வரும். தன்னோட அப்பாட்ட சொல்லி அவரை கணவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க வந்து அலையன்ஸுக்காக பேச வர்றது, இந்த மாதிரிலாம் காட்சிகள் நகர்ந்து போகும். இந்த இடத்துல உண்மையிலேயே இவங்க 2 பேருக்குள்ளே காதல் வந்துட்டேன்னு சொல்லி இந்த நண்பர்கள் மறுபடியும் ஒரு விலங்கமான ஒரு வேலையை செஞ்சு அதை கார்த்திக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும். ப்ரீ கிளைமேக்ஸில் கார்த்திக் வந்து ஒரு லாட்ஜில் தற்கொலை பண்ணுறதா அந்த காட்சியை காட்டியிருப்பாங்க. மருந்து குடிச்சிட்டு அப்படி படுத்து கிடப்பார். அதோட அந்த சீனை முடிப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த நண்பர்கள் ஊட்டியில் வந்து இறங்குறாங்க. அப்போது அவர் ஒரு கேரக்டர் வந்து ரிசீவ் பண்ணுது, அது கார்த்திக் தான். ஸோ அதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து இவங்களுக்கு மரண பயத்தை காட்டிட்டு மரமாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவார். ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் கிளைமேக்ஸில். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு பழைய காதல் கதை ஒன்று உண்டு, அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பொய்ட்டிக்காக இருக்கும். அந்த லவ் காதலை ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் கார்த்திக் வந்து கலக்கியிருப்பார். பானுபிரியாவோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சார்லி, நாசர் இவங்க எல்லாமே, ஜூனியர் பாலையா இவங்க எல்லாமே நல்லாவே ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. வி.கே. ராமசாமி அல்டிமேட்டு. ஜனகராஜ் சூப்பருங்க. அவருடைய ரோல்லாம் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கார்த்திகை அவர் சந்திக்கக்கூடிய அந்த முதல் காட்சியில் என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்றது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்தது இளையராஜாவுடைய பின்னணி இசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த ஊட்டியை காட்டுவாங்க, ட்ரெயினை காட்டுவாங்க, அந்த இடத்துலையே அந்த மியூசிக்லாம் பிரமாதமாக இருக்கும். அதே போல் ஜனகராஜை காட்டும் போது அதுக்கு தனியாக ஒரு மியூசிக்லாம் கொடுத்துருப்பாரு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அந்த ஐ லவ் யூன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த இடத்துல அந்த வயலின்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாப்புல இளையராஜா. கார்த்திக் சுசித்ராவுக்கு 2 பாட்டு, கேளிடி என் பாவையே, அப்புறம் காதல் கவிதைகள் படித்திட்டு நேரம்னு ஒரு பாட்டு, நண்பர்கள்லாம் படிக்கிற மாதிரி தேவதை போல் ஒரு பெண் அந்த பாட்டு. கார்த்திக் பானுபிரியாவுக்கு 2 பாட்டு அட்டகாசமாக இருக்கும். தாலாட்டும் பூங்காற்று அந்த பாட்டு, அப்புறம் பிரிய சகி, அதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் நம்பர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. படம் 1000 முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படமாக எனக்கு அமைஞ்சிருந்தது. நீங்கள் இந்த படம் நிறைய முறை பார்த்துருப்பீங்க. கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து சிவாஜி கணேசனுடைய பாசமலர், அது முடிச்சுட்டு சிவகுமார் நடித்த ஆட்டுக்கார அலுவலி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.